இன்றைக்கு நான் இந்த தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட சங்கீதம் 91 அதிகாரம், எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்ததும் பழகினதும் அநேகம் பேர் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறதுமான சங்கீதத்துக்கே நான் திருப்ப விரும்புகிறேன். சங்கீதம் 91 நாம் வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனத்தை நாம் பாடல்களாய் பாடியிருக்கலாம், தியானமாய் தியானித்திருக்கலாம், சில வேளை மனப்பாடமாய் நாம் அதை மனதிலே வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலிருந்து தேவன் சில காரியங்களை இன்றைக்கு சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ஊழிய வாழ்க்கைக்கும் பேசுவார் என்பதை நான் விரும்புகிறேன். இங்கே இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பின்னணியை சொல்லும் பொழுது இதை மோசே எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்றால் மோசே எல்லா ஆலயத்தினுடைய காரியங்கள் அப்படி என்றால் கூடாரத்தை அவன் கட்டி அமைத்த பிறகு வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக நாம் இந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமும் 40 அதிகாரம் 34 இங்க கர்த்தர் சொன்ன திட்டத்தின்படியாக தேவனுடைய கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிறது. கட்டப்பட்ட பின்பு எழுதப்பட்ட சம்பவங்கள் தான் இந்த யாத்திராகமும் 40 அதிகாரம் 34 வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டு பாடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாய் இது ஒரு பொருத்தமான இடமாய் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சர்வ வல்லவருடைய மறைவில் இருக்கிறவன், இந்த மறைவு என்பது ஆங்கிலத்திலே சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்லப்படுது. த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை என்று சொல்லப்படுகிறது. தேவன் மறைந்திருக்கக்கூடிய இடத்திலே ஒரு மனிதன் தன்னை நிலைப்படுத்தி கொள்ளும் பொழுது என்ற தலைப்பில் தான் இந்த சங்கீதம் ஸ்டார்ட் ஆகிறது. அதனால இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய ஆரம்பம் யாத்திராகமம் 40 தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா மேகம் போல தேவனுடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின பிறகு எழுதப்பட்ட சங்கீதமாய் இதை வைக்கிறோம். அப்ப இந்த சங்கீதத்துக்கு பல கோணங்களிலே நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம ஞாபகம் வச்சிருக்கலாம், மனப்பாடமா சொல்லலாம், பாடல்களாய் பாடலாம். ஆனால் அதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள தேவன் இந்த காலகட்டங்களிலே நம்மளை அழைக்கிறவராய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 11 அதிகாரம் 7 ஜெரமியா chapter 11 and verse 7. எரேமியா 11 அதிகாரம் 7. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று, இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். பாருங்க, தேவனுடைய செய்கைகள் என்னன்னா, அவர் சொல்றாரு, நான் பிதாக்களை எகிப்திலிருந்து கூட்டு வந்த நாள்ல இருந்து நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்திலே வாசிக்க விரும்புகிறேன். For I earnestly protested unto the fathers in the day that I brought them up out of the land of Egypt, even unto this day, rising early and protesting, saying, obey my voice. தேவன் சொல்றார், நான் திடமாய் ஒன்றை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். என்னன்னா, என் சத்தத்தை கேளுங்கள். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய பெரிய நோக்கமும் பெரிய தாக்கமும் என்னவென்று சொன்னால், திருச்சபைக்கு தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அதை பேசுகிற நேரம் தான் பிரசங்க நேரம். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த வேதாகமத்தை எல்லாம் விளக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து விளக்குகிற நேரம் அல்ல. இப்படியாக சபை கூடி வரும் பொழுது தேவன் திட்டவட்டமாய் திட சாட்சியாய் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுவதுதான் நமக்கு பிரசங்க நேரமாய் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப பிரசங்க நேரங்கள் இது வீணான நேரம் அல்ல.
இது தேவன் அவருடைய சத்தத்துக்கு நம்மளை கீழ்ப்படியும்படியாக அநேக காரியங்களை நமக்கு புரிய வைக்கிற நேரமாக இடமாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால்தான் பிரசங்கம் என்பது ஒரு மனிதனை மாற்றுகிற நேரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று அது மேல் நோக்கி மாற்றும், இல்லாவிட்டால் அதை கீழ் நோக்கி அது மாற்றப்படும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் சரியாய் பிரசங்கத்தை கேட்காத பொழுது அவன் வாழ்க்கை தானாகவே சரிவை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் திருச்சபை என்பது தேவன் திடமாய் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாய் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த சங்கீதத்தை நான் இன்றைக்கு சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இங்க மோசே சொல்லும் பொழுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா மறைவில் இருக்காத ஒரு கூட்டத்தார் இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் நிரூபிக்கிறது. மறைவில் இருக்காத ஒரு கூட்டம் இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் நிரூபிக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாரும் தேவ மறைவில் இருக்கிறவர்களாய் இருந்தால் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி என்றால் அநேகம் பேர் அந்த உன்னதமானவரின் மறைவிலே அவர்கள் தங்களை மறைத்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிவுறுத்தும்படியாக, நம்மளை எச்சரிக்கும்படியாக, திடமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் பதிய வைக்கும்படியாக மோசே சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. அப்ப மறைவில் நிறைய பேர் இருக்காமல் இருக்க முடியும் என்பதை அவர் வலியுறுத்துகிறவராய் இருக்கிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய முழு பின்னணியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்க, he dwelleth in the secret place. இங்கிலீஷ்ல அதை இன்னும் சற்று விரிவாக்கமாய் கொடுத்திருக்கிறார். he that dwelleth, ஒரு மனிதன் அங்கே வந்து வாசம் பண்ணுகிறவன். ஒருவன் மனிதன் அங்கே வந்து என்ன பண்ணுகிறவன்? வாசம் பண்ணுகிறவன். dwelleth என்று சொல்லுகிறது. இந்த வாசம் செய்யக்கூடிய இந்த வார்த்தை என்பதை அதிகமாய் நம்மளை யோசிக்க வைக்கிற வார்த்தை என்பதை நான் நம்புகிறேன். அப்ப மோசே என்ன சொல்லுகிறார்? தேவ பிரசன்னத்தில் வந்து ஒரு மனிதன் தங்குகிறதை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இது சபை கூடி வருதலை குறித்து பேசவில்லை, நாம் கூட்டம் கூட்டமாய் கூடுவதை குறித்து பேசவில்லை. ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்திலே வந்து தான் வாழுகிறதை குறித்து அது பேசுகிறது. ஹல்லேலூயா. he that dwelleth. இப்ப இந்த தங்கி இருக்கிறவன் என்ற இந்த வார்த்தை பாருங்க, நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம், இல்லாவிட்டால் வாடகைக்கு எடுக்கிறோம் என்றால் அங்கே நாம் தங்கி இருக்கிறோம் என்ற அடையாளம். அங்கே நாம் என்ன பண்ணுகிறோம்? தங்கி இருக்கிறோம் என்ற அடையாளம். பாருங்க, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? கிளம்பிடுவோம். அங்க போய் நம்ம என்ன பண்றதுல தங்கி இருக்கிறதுல. ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு பைக் எடுத்துன்னு போனா பைக்கை சரி பண்ண உடனே என்ன பண்ணிடுறோம்? கிளம்பிடுறோம். இங்கெல்லாம் நம்ம விசிட் பண்றோம். இங்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? விசிட் பண்றோம். அப்படி என்றால் போய் அந்த இடத்தை சந்திக்கிறோம். வேலை நிறைவேறும் வரை நாம் அந்த இடத்துல நாம் கொஞ்சம் நேரத்தை அங்கே கொடுக்கிறோம். ஆனால் இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அதிகாரப்பூர்வமான திட்டத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒருவன் தேவ பிரசன்னத்தில் தங்குகிறவனாய் இருக்க அவனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது வந்து ஏதோ விசிட் பண்ணிட்டு போற நேரம் கிடையாது. இன்னைக்கு ஏன் சபை அநேக வேலைகளிலே பலவீனமாய் இருக்கிறது? எப்படி பலவீனமா இருக்குதுன்னா, இவர்கள் எப்படி கிறிஸ்துவை போல மாறணுமோ அப்படி மாறவில்லை, எப்படி கிறிஸ்துவை வெளியரங்கமாய் காட்ட வேண்டுமோ அப்படி காட்டவில்லை, எப்படி தேவனுடைய ஜீவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் அதிகமாய் வேலை செய்ய வேண்டுமோ அப்படி அது வேலை செய்யவில்லை, எப்படி தேவனுடைய பரிணாமங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ளாய் ஆழமான வேலைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அது அப்படி செய்யப்படாத பொழுது அது ஒரு பலவீனமான இடமாய் காணப்படுகிறது, ஒரு பலவீனமான சபையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அநேக மக்கள் தேவ பிரசன்னத்தை விசிட் பண்றாங்களே ஒழிய அங்கே அவர்கள் தங்கி இருப்பதில்லை. இன்றைக்கு தேவன் திடமாய் நமக்கு சொல்லி எச்சரிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையை தேவ பிரசன்னத்திலிருந்து நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் ஒருபடி உங்களை ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நேராய் அழைத்து செல்ல விரும்புகிறேன். மோசே சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை இவர்களுக்கு புரியும்படியாய் அதிகமாய் சொல்லுகிறார். he who dwelleth, இன்னொரு ஆங்கில வார்த்தை என்று சொன்னால் lodge என்று சொல்லப்படுகிறது.
எப்படி ஒரு இடத்தை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு அங்கே போய் நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால், அங்கே நம்முடைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நம்முடைய வேலையெல்லாம் அங்க இருந்தா என்ன பண்றோம், நிறைவேற்றுகிறோம். வீடு ஏன் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறதுனா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு இடத்திலிருந்து தான் இயக்குகிறவர்களாய் மாறுகிறோம். we operate from house. நாம் தங்கி இருக்கிற இடத்திலிருந்து தான் அநேக வேலைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மோசே இஸ்ரவேலுக்கு ஒன்றை புரிய வைக்கிறார். அப்பா, நீ அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு போறவனா இருக்காத, நீ தேவ பிரசன்னத்தில் தங்கி காரியங்களை நிறைவேற்றுகிறவனாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அருமையான அழைப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் அநேக தேவனுடைய ஆற்றல்களையும் மகிமைகளையும் வெளிச்சங்களையும் வெற்றிகளையும் நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவிலே தங்குகிறவனாய் அவன் மாற வேண்டும். ஹல்லேலூயா. He should start dwelling in the most secret place of the Most High. மறைவிலே தேவ பிரசன்னத்தில் தங்குகிறவனாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் இந்த பேர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபாய்டிங் என்று சொல்லப்படுகிறது, இல்ல டுவெல்லிங் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் சில உற்சாகமான குதூகலமான நேரத்தை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். அதனாலதான் நம்மளோட தேவனுடைய மகிமை அதிகமாய் வெளியிறங்க மாட்டுது. என்றால் நாம் தங்கி இருக்கிற இடம் வேறு. நாம் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We should abide in the most secret place. பாருங்க, இந்த மறைவான இடம் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? The secret place என்று ஏன் இதற்கு ஒரு பேர் வடித்திருக்கிறார்கள்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இதுக்கு நான் சற்று வேதாகம விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த மறைவு ஏன் இப்படி யூதர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள்? பாருங்கள், தேவ பிரசன்னத்தை நாம் 3 நிலைகளிலே புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தேவனுடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பது. அதை தான் நாம் சொல்லுகிறோம் சர்வ வியாபி என்று சொல்லுகிறோம், ஆம்னி பிரசன்ஸ். தேவன் எல்லா இடத்திலும் தன்னுடைய பிரசன்னத்தின் மூலமாய் தன்னை அங்கே நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னோடு கூட சங்கீதம் 139 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 139 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அப்படின்னா இது சர்வ வியாபியாகிய தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிற வசனம். God is everywhere. தேவ பிரசன்னம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இருக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லல. இல்லாவிட்டால் இது ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட இனத்துக்கு மட்டும், இல்ல ஒரு தேசத்துக்கு மட்டும் என்று சொல்லவில்லை. இது முழு உலகத்தையும் தேவ பிரசன்னம் மூடி இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக, தேவ பிரசன்னத்துக்கு மறைவாக ஒன்றுமே இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதே வேளைகளிலே தேவனுடைய பிரசன்னத்தை எல்லா இடத்துல இருக்கிறது என்று சொன்ன பிறகும், ஆனால் தேவன் எல்லா இடத்திலும் மனிதனை சந்திப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Even though God's presence is everywhere, God does not meet man in every place. தேவன் மனிதனை எல்லா இடத்திலும் சந்திப்பதில்லை. தேவன் மனிதனை சந்திப்பதற்கு சில நேரங்களையும் சில இடங்களையும் சில சூழ்நிலைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெரிந்து கொண்ட இடம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் சொல்லுகிறார், இங்கே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டு அங்கே கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும்படியாக அங்கே தேவதூதர்கள் கேருபீன்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலாய் வைத்த பிறகு அந்த மர்சி சீட், அந்த இரக்கத்தின் இடத்திலே நான் என்னை பிரஸ்தாபமாய் வெளிப்படுத்துவேன், நான் அங்கே வாசம் செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார்.
அப்போ ஒன்று நம்மளுக்கு நல்லா புரியணும் பாருங்க, தேவ பிரசன்னம் எல்லா இடத்துல இருந்தாலும், ஆனா எல்லா இடத்திலும் தேவன் மனிதனை மீட் பண்றது இல்ல மனிதனும் எல்லா இடத்திலும் தேவனை என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. நீங்க சற்று இன்னும் கூர்மையா இந்த காரியங்களை கேளுங்க. எல்லா இடத்துல தேவன் இருந்தாலும் தேவனை எல்லா இடத்திலும் சந்திக்கவும் முடியாது, மனுஷனும் எல்லா இடத்துல தேவனை கண்டுபிடிக்கவும் முடியாது. தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கென்று சில வரைமுறைகளை வைத்து அங்கேதான் தன்னை வைத்துக் கொள்ளுகிறார். அதிலே போய் சந்திக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பேர் தான் மறைவு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே அந்த இடத்துக்கு பேர் சீக்ரெட் பிளேஸ், அந்த இடத்துக்கு பேர் ரகசிய இடம் என்று சொல்லலாம். தேவன் எல்லாரும் எல்லா இடத்திலையும் சந்திக்கிறது இல்ல. But omnipresent does not meet man everywhere. He meets at in a particular place. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இந்த தேவன் சந்தித்த நிலைகளை எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால், ஒரு இடத்திலே தேவன் அவர்களை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஒரு இடத்துல சந்தித்திருக்கிறார், பின்பு நோவாவை ஒரு இடத்துல சந்தித்திருக்கிறார், யாக்கோபை ஒரு இடத்துல சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே தேவன் ஒரு இடத்தில் தான் சந்திக்கிறாரே ஒழிய எல்லா இடத்திலும் அவர் இருந்தாலும் மனிதன் எல்லா நேரமும் அவரை என்ன பண்றதில்லை, சந்திப்பதில்லை, அவரும் எல்லா இடத்திலும் சந்திப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவனை இப்ப சொல்றாரு, நான் தங்குகிறதுக்கென்று எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டின பொழுது அந்த கூடாரத்துல நான் எல்லா இடத்திலும் இருக்க போறதில்லை, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நான் தங்கி இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். God dwells in the secret place. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும்னா, இது தனியான இடம். பாருங்க, இது தனியான இடம், இது இருட்டா இருக்கும், அங்க வெளிச்சமே கிடையாது. அதை சுற்றி நீங்கள் ஆசரிப்பு கூட அதை படிப்பீர்கள் சொன்னால் அங்கு எங்கேயுமே வெளிச்சம் உள்ளே வருவதற்கான எந்த வாசல்களும் வாய்ப்புகளும் இல்லாத மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் வாசம் செய்கிறார். இது ஒரு தனிமையான இடம், ஒரு மறைவான இடம். அதை தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல முயற்சி செய்கிறார். எப்பா, யார் ஒருத்தர் தேவன் எங்கே தங்குகிறாரோ அங்கே ஒரு மனிதன் தங்கும் பொழுது அவன் இந்த பூமியிலே சகல விதமான நன்மைகளையும் அவன் பார்க்கிறவனாய் மாறுவான். உன்னதமானவரின் மறைவு என்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ, அவர் பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் தங்குகிறவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம ஒரு இடத்துல கூட்டமா இருந்தா அங்க கர்த்தர் இருக்கிறார்னு. அது பொதுவான தேவ பிரசன்னம், அப்படி என்றால் சர்வ வல்லவருடைய பிரசன்னம். ஆனால் நம்மை சந்தித்து நம்மளை தொட்டு நம்மளை மாற்றி நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய எதிர்கால திட்டங்களையும் தீர்மானங்களையும் மாற்றி அமைக்கிற பிரசன்னம், அது மறைவான பிரசன்னம். அதற்கு ஒரு மனிதன் தனியாக தான் போய் அவரை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னதமான மறைவில் கூட்டம் கூட்டமா இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னதமானவருடைய மறைவில் கூட்டம் கூட்டமா இருக்க முடியாது. இது தனியாய் தான் போய் சந்திக்க வேண்டும். இது உதாரணம் சொல்றோம் பாருங்க, இப்ப கூடாரத்துல மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அவன் தனியாய் போய் தேவ பிரசன்னத்திலே நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி போனீங்க? தனியா போனோம். உன்னதமானவரின் மறைவு என்பது நிறைய பேருக்கு ஒரு விளையாடுகிற இடமாய் மாறிவிட்டது. உன்னதமானவரின் மறைவு என்பது சர்வ வல்லவர் தன்னை ஸ்தாபித்த இடத்திலே ஒரு மனிதன் தன்னை தனிமையாய் அவன் போய் சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் உன்னதமானவரின் மறைவு. ஹல்லேலூயா. Secret place is a place where you meet God personally. அதனால இன்றைக்கு சபை நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றாய் கூடுகிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப நல்லது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. ஆனால் எங்கே ஒரு மனிதன் தேவனிடத்தில் தனியாய் போய் தன் நேரத்தை கொடுக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் உன்னதமானவரின் மறைவிலே போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு ஜீவனுள்ள சபையாய் எழும்பி பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய மறைவிலே தனியாய் போய் தன் நேரத்தை செலவழிக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மறைவு ரொம்ப விசேஷித்தமானது. இதுல நீங்க லீகலா என்ட்ரு ஆகலன்னா மரணத்தை சந்திக்க முடியும். இஃப் யூ டோன்ட் என்டர் லீகலி, அப்படி என்றால் தேவன் வைத்த விதிமுறைகளின்படி அவரை சந்திக்க போலனா அதுக்கப்புறம்
அவர் இறப்பை தான் சந்திக்க வேண்டியதா இருக்கும். இது பழைய ஏற்பாட்டு காலம். அதுக்காக இன்னைக்கு தேவனை எப்படி வேணாலும் சந்திக்கலாம் அல்ல, இன்றைக்கும் சில வரைமுறைகளோடு தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை எப்படி வேணாலும் சந்திக்கலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். தேவனை சந்திப்பதற்கு ஒரு மனிதன் தனியாய் போக வேண்டும். தேவனை சந்திப்பது எப்படி போகணும்? தனியா போகணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பிரதான ஆசாரியன் தனியாய் போனான். நீங்கள் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மோசே தனியாய் போனான். மோசே எப்படி போனா? தனியா போனா. நீங்க பைபிள்ல பாருங்க, ஒரு மனிதனை தேவன் சந்தித்து பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் பேசும் பொழுது எல்லாமே தனிப்பட்ட முறையில் தான் தேவன் பேசி இருக்கிறார். எப்ப பேசி இருக்கிறாரு? தனிப்பட்ட முறை. It is a God always works in a man very individualistic. இன்றைக்கு நவநாகரிகமான சபை கூட்டத்தை பிரஸ்தாபமாய் பார்க்கிறது. எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் அதை விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களெல்லாம் இவ்வளவு பேரை சர்ச்சில் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன்னதமானவர் மறைவு என்பது முற்றிலும் வித்தியாசமானது. இங்கே உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் எப்படி போக முடியும், எப்படி போக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற இளமே ஒழிய இது உன்னதமானவரின் மறைவு என்று நம்மளை நாமளே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. தேவனை தனியாய் சந்திக்கிற இடம்தான் உன்னதமானவரின் மறைவு. ஹல்லேலூயா. நாம் இங்கே நான் பாருங்க, எனக்கு எப்போ ஒரு நல்ல சர்வீஸ், இது ஒரு நல்ல பிரசங்கம், நல்ல ஆராதனைன்னு எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? இன்னைக்கு நிறைய வேலைகள்ல இதை உலகளாவிய பிரம்மாண்டத்தை வைத்து அவங்க ஒரு நல்ல சர்வீஸ், இது ஒரு நல்ல ஆராதனை, இல்லாவிட்டால் நல்ல கூட்டம் என்பதை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு தராதரத்தில் நான் எப்படி பார்ப்பேன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசை வருதான்னு பார்ப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு என்ன வரணும்? ஜெபம் பண்ணணும்னு ஆசை வரணும். அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் வீட்டில் போய் பைபிள் எடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும்னு ஆசை வரணும். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் தேவனோடு தனியாய் இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தின் தூண்டுதல் உண்டாயிருக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. There is a evoking of God's presence in that place. அங்கே தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாய் தூண்டப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு கட்டில மல்லாக்கப்படுத்து தூங்குற அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அது சரியா இயக்கப்படாத இடம் என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் வந்தவர்கள் தேவனை சரியா ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆராதனைகள் எல்லாம் அதுக்கு தான் பாருங்க, நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி இன்னும் தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படியாய் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சபைக்காக சபை போதவர்களுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துவேன். பாருங்க, ஜனங்கள்லாம் நிறைய வேலைகள்ல இருமாப்பா இருப்பாங்க. அவங்கள மாற்றி அவங்கள திருத்தி அவங்கள தேவனோடு சேர்ப்பதற்கு ஒவ்வொரு போதவர்களும் மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அவங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பது உண்டு. நான் பாஸ்டருக்காக கூட ரொம்ப நிறைய ஜெபிப்பேன். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுவதில்லை. ஏன்னா மக்களை ஒன்று கூட்டி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, கர்த்தருக்கு அர்ப்பணிங்க, உபவாசம் பண்ணுங்கன்னு சொன்னா இன்னைக்கு மக்கள் அதற்கு டைம் கொடுக்கிறது இல்லை. அந்த உந்துதலுக்கு அவர்கள் இடம் கொடுப்பதில்லை. அதனாலதான் சில வேளைகளில் சபை நடத்துகிறவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்தில் போகப்படுகிறது. ஆனால் உண்மையான காரணம் சொல்றேன் பாருங்க, தேவன் ஒன்று கூடும் பொழுது நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் நாம் தனியாய் போய் தான் உன்னதமானவருடைய மறைவிலே தங்கி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உன்னதமானவருடைய மறைவை ஆங்கில வார்த்தையில நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் a place of intimacy with God. நாம் தேவனோடு கூட அந்யூன்யமாய் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது. Secret place is a place where you are intimate with God. நீங்களும் தேவனும் தனியாய் சம்பாதித்து உறவாடுகிற நேரத்திற்கு பேருதான் உன்னதமானவரின் மறைவு. ஹல்லேலூயா. இதற்கு உலக பிரகாரமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்ற பாருங்க. கணவன் மனைவி ரொம்ப முக்கியமான விஷயத்தை எங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய படுக்கறையில எல்லாரும் தூங்கின பிறகு அவங்க மெதுவா என்ன பண்றாங்க, சில முக்கியமான தகவல்களை என்ன பண்ணிக்கிறாங்க, அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், மனம் விட்டு பேசுகிறார்கள், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் அந்யூன்யம், இது பேர் ஐக்கியம். இது ஊர் முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது கிடையாது. நீங்க முக்கியமான மீட்டிங், ரொம்ப உயர் லெவல் உயர்ந்த கட்ட அமைப்புகளிலே பேசப்படும் பொழுது பாருங்க, அவங்க யாரையுமே சேர்க்க மாட்டாங்க.
சில வேளை 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான காரியங்களை பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். அவங்க யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க, யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அவர்கள் தனியாய் உட்கார்ந்து பேசுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பூமிக்குரிய மனிதர்களே இப்படிப்பட்ட ஞானம் உடையவர்களாய் ஒருத்தனோடு கூட நான் அதிகமாய் பேசி சம்பாஷணை பண்ண வேண்டும் என்றால் நான் தனியாய் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு புரியும் என்று சொன்னால், சகலத்தையும் படைத்த தேவன் அதைவிட ஆழமான அர்ப்பணிப்புகளை தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார். ஒரு மனிதன் தேவனிடத்தில் தனியாய் வந்து இருந்து உன்னதமானவருடைய ஐக்கியத்திலே உட்கார நினைக்கிறான், அவனை தேவன் சந்திக்கிறவராய் இருக்கிறான். நீங்க உயர் லெவல், இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்தீங்கன்னா பாருங்க, போர்டு மீட்டிங்ல எல்லாம் எல்லாரும் போக முடியாது. நானும் இந்த கம்பெனில 20 வருஷமா வேலை செய்யறதுனால அந்த கேட் பக்கமே சேர்த்துக்க மாட்டான். அங்க யாரு பேசணுமோ அவங்க மட்டும் தான் பேசுறாங்க. சில மர்ஜர்ஸ் சொல்லுவோம். அப்படி என்றால் பெரிய பெரிய கம்பெனிகள் ரெண்டும் ஒன்னு சேரும் பொழுது இது பல 1000 கோடி இருக்கும், இது பல 1000 கோடி இருக்கும். இதுல வேலை செய்யறவங்க எல்லாம் ஒன்னு சேர்றது இல்ல. ஆனால் அந்த கம்பெனியினுடைய ஓனர் 2 பேர் மட்டும் ஒரு இடத்திலே உட்கார்ந்து பேசினார்கள் என்றால் அந்த 2 கம்பெனிகளும் அடுத்த நாள் ஒன்னாகி விட்டது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு பேர் தான் சம்பாஷணை. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னதமானவருடைய மறைவிலே தன்னை ஈடுபடுத்தி உட்கார்ந்து அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராய் தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு சபை ஆதி திருச்சபை நிலைக்கு கடந்து வர வேண்டும். We have to move to the apostolic mandate. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் ஒன்றாய் கூடுகிறோம், எவ்வளவு பேர் ஒன்றாய் கை தட்டுகிறோம், எவ்வளவு பேர் ஒரே டைம்ல கர்ச்சீப் எடுத்து சுத்துறோம் என்பதா இன்னைக்கு பிரம்மாண்டமாய் பேசப்படுகிறது. ஏன்னா எங்கிட்டே நிறைய பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. நானே அப்படிப்பட்ட பெரிய ஸ்டேஜ்ல எல்லாம் நின்றுருக்கேன் பாருங்க. ஆனால் அதிலே வராத மாற்றங்கள் எங்கே வரும் என்று சொன்னால், மோசே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில இருக்க கத்துக்கொள்ளணும். நம்ம இங்க வரும்பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் வருகிறது, நமக்கு ஒரு உணர்வு வருகிறது. இட்ஸ் a stimulating point. சபை, பிரசங்கம், ஆராதனை, பாடல், வேத வாசிப்பு எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் இந்த காரியத்தை பூமியிலே போய் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, உன்னதமானவரின் மறைவிலே ஒரு மனிதன் உட்காரும் பொழுது அவனுடைய வாழ்க்கைகள் முழுவதுமாய் மாற்றப்படக்கூடியதா இருக்கிறது. There is a commanding result in the secret place. ஏன் உன்னதமானவருடைய மறைவை இவ்வளவு வித்தியாசமாய், இவ்வளவு ஆழமாய் ஏன் மோசே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு நல்லா தெரியும் ஒரு மனிதனுடைய மாற்றம் என்பது அந்த பிரசன்னத்திலே எவ்வளவு நேரம் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறானோ அதில் தான் மாற்றம் வரும் என்பதை அவன் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறான். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். இது என்னன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களை வழி நடத்துகிறதாய் மாறினது. ஏன்னா வனாந்தரத்துல வழியும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆளுங்க இன்னைக்கு ரோட்ல போர்டு வச்சாவே வழியை மிஸ் பண்ணிடுவான். கரெக்டா இல்லையா? வனாந்தரத்துல எந்த போர்டும் கிடையாது. இந்த மேகம் தான் அவர்கள் போகக்கூடிய திசைகளை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. The presence, when you spend more time in the presence, there will be directions in your life. நம்முடைய வாழ்க்கையில திசை தெரியவில்லையா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் ஏதாவது செய்வார் போதார். எங்க செய்வார் என்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை மோசே புரிந்து அறிந்து எழுதி வைத்ததுக்கு போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் திசைகளை காண்பிக்கிறவராய் இருப்பார். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு கர்த்தாவே என்ன செய்யறதுன்னு தெரியல, நீர் என்ன செய்ய போகிறீன்னு தெரியலன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இப்பொழுது உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் ஆழப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். Get back to your prayer closet and get into the secret place. இன்றைக்கு ஊழியம் என்பது வெளியரங்கமான இடத்துல நிறைவேறவில்லை, அது மறைவிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பூமியிலே பிரம்மாண்டமான தேவ திட்டத்தை நிறைவேற்றின ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் போய் படிச்சு பாருங்க. அவருடைய ஜெப நேரமும் தேவனுக்கு அர்ப்பணித்த நேரமும் தான் அவ்வளவு பெரிய மாற்றங்களை பூமியில் கொண்டு வந்தது. It is nothing else. சில வேளை நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தா எல்லாம் செய்திடலாம்.
இல்ல மக்களுடைய உதவி இருந்தா எல்லாம் செய்திடலாம். இல்ல, மோசேக்கு ஒன்று நல்லா தெரியும், சர்வ வல்லவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருந்தால் சகலமும் வாய்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை தான் வேதாகமும் நமக்கு பல நிலைகளிலே உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. இப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்படி நம்ம என்டர் ஆவது என்பதை நான் ஒரு சில நிலைகளிலே சொல்ல விரும்புகிறேன். தேவ பிரசன்னம் எவ்வளவு முக்கியம், மறைவு என்றால் என்ன என்பதெல்லாம் விளக்கிட்டேன். இப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் எப்படி போவது? முதலாவது, நம்முடைய நினைவு நிலைகளிலே தேவனை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். we have to be more God conscious. நம்முடைய நினைவு நிலைகளிலே தேவனை எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும்? வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தேவனையும் அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மைகளையும் நாம் ஆழமாய் சிந்தித்துக் கொண்டே இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக பேர் தேவ பிரசன்னத்துல என்டர் ஆக முடியல. இல்ல, அவர் அங்க எங்கேயே போறது இல்ல. ஏன்னா அவங்களுடைய நினைவு நிலைகள் எல்லாம் வெவ்வேறாய் சிதைக்கப்பட்டிருக்கிறது. he is not conscious about God. அவன் தேவ பிரசன்னத்தை குறித்து எந்த நிலைகளிலும் தனக்குள்ளாக ஒரு மாபெரும் உணர்வை இல்லாதவனாய் இருக்கிறான். இதான் முதல் ப்ராப்ளம் பாருங்க. we are out of God consciousness. நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் முற்றிலும் மறந்தவர்களாய் இருக்கிறோம். அதான் தேவ பிரசன்னத்தை விட்டு, அந்த மறைவை விட்டு வெளியே போகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருக்கணும், அவங்க ஆசாரியனை சுத்தி இருக்க வேண்டும், ஆசாரியன் அவங்களுக்கு தினமும் பலியிடணும், ஆசாரியன் தேவ பிரசன்னத்துல போய் நிக்கணும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தேவனுடைய இரக்கங்களும் கிருபைகளும் தயவுகளும் கிடைக்குமா இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் நமக்காக அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட தங்கும்படியாய் அதை இயக்கி இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன பண்ணுவாயாக, பேரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் யாரோடு இருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல் என்றால் என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு அவர் கூடாரத்தில் இருந்தார், இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். ஆனா இருக்கிறவரை குறித்த ஒரு தொடர்ந்தேர்ச்சியான நினைவு இல்லை என்று சொன்னால் அவன் சர்வ வல்லவருடைய பிரசன்னத்துல அவன் உள்ளே நுழையாமல் இருக்கிறான் என்று அர்த்தம். சர்வ வல்லவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையாமல் இருக்கிறான் என்று அர்த்தம். இதுக்குதான் உலகம் ரொம்ப போராடிட்டு இருக்குது. நீங்க எப்பயுமே தேவனை யோசிக்க கூடாது, தேவனை சிந்திக்க கூடாது, அவருடைய வார்த்தையை தியானிக்க கூடாது, அவர் பாடலை பாடக்கூடாது, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி உலகம் உங்களை பல திசைகளிலே இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஒரு மனிதன் தேவனையே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்று தன்னை ஒரு மனிதன் விட்டு கொடுக்கும் பொழுது அவன் தேவனுடைய மறைவுக்குள்ளாக தன்னை உட்புகுத்திக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே இதுதான் போராட்டம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை அங்க இருக்குது இங்க இருக்குது. இல்ல, நம்ம தேவ பிரசன்னத்துல போகக்கூடாதுன்னு தான் நமக்கு பெரிய போராட்டம் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் பாருங்க. நான் மீட்டிங்க்கு சர்ச்சுக்கெல்லாம் கிளம்பிட்டேன் பாஸ்டர், திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாரு. எப்படி? திடீர்னு கார்டு கொடுக்க வந்துட்டாங்க, திடீர்னு அவங்க வந்துட்டாங்க, திடீர்னு இவங்க வந்துட்டாங்க. அதனால நான் சர்ச்சுக்கு வரல, உபவாச கூட்டத்துக்கு வரல, இரவு ஜெபத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னா, உலகம் உங்களை தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாதபடி அது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த வந்த சொந்தக்காரர் பாருங்க, அவன் பிசாசுனுடைய டைரக்ட் ஏஞ்சன்டா இருப்பான். சொல்லாம இல்லாம கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நீங்க தேவனை தேட போகும்பொழுது கரெக்டா வந்து நிற்பான். அப்புறம் நம்ம சொல்றது, பாவம் அவர் வந்துட்டாரு, அவர் பாவம் தான். ஆனா இப்பொழுது தேவ மறைவில் இருந்து உங்களை வெளியே எடுப்பதிலே பிசாசு பல மக்களை பயன்படுத்தலாம். ஏன்னா வேதாகம் கல்லூரி நடத்தும் பொழுது பாருங்க, என்கிட்ட வித்தியாசமான சாக்கு போக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வித்தியாசமான சாக்கு போக்கு. ஏன் கிளாஸுக்கு வரலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அதை மட்டும் ஒரு புஸ்தகமா போட்டேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா அதை படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க அப்படி அழகா எல்லாம் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் சாக்கு போக்கு சொல்லலாம் என்று ஒருத்தர் சொன்னார். நான் கேட்டேன், ஏன் வரல பிரதர்? சாயங்காலம் நான் உங்களை பார்த்தேன், ஆனா ஈவினிங் கிளாஸுக்கு ஏன் வரலன்னா, பாஸ்டர் நான் வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், நகம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஏன்னா உலகம் என்ன பண்ணுது, ஒருவன் தேவனை சிந்தித்துக் கொண்டிருக்க முடியாதபடி அவனை இழுக்கிறதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் தேவனை தன் நினைவில் இருக்கும் பொழுது அவன் தேவ பிரசன்னத்தில் உள்ளே உட்புகுகிறவனாய் மாறுகிறான்.
நீங்க நிறைய பேர் பாருங்க, தேவனை தொடர்ந்து சிந்திக்க அவருடைய மனதை பயிற்சி செய்வதில்லை. They just don't want to think God all the time. அவங்க எப்பயாவது பிரச்சனை வந்தா கடவுளை யோசிக்கணும். எப்படி? எப்பயாவது சவால் வந்தா கடவுளை தேடணும். இல்ல, தேவன் சொல்லுகிறார், உன்னதமானவர் மறைவு என்றால் உன்னுடைய நினைவுகளிலே எப்பொழுதுமே தேவன் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவராய் இருக்க வேண்டும். You have to keep thinking God. இன்னைக்கு நினைவுகள்ல தான் நிறைய பேரை பிசாசு ஜெயிச்சுட்டான் பாருங்க. நம்ம வேற எல்லாத்தையும் யோசிப்போம். நான் சில டைம் யோசித்து பார்ப்பேன், ஒரு சில கம்பெனில, இந்த ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு பாருங்க, நிறைய சம்பளம், நினைச்சு பார்க்க முடியாத அளவு சம்பளம் கொடுக்குறான். ஏன்னா அவனை எப்பயுமே இந்த கம்பெனி பத்தி யோசிக்க வைக்கிறதே அவன் வேலை. எப்படி? ஐடி கம்பெனியில் நிறைய சம்பளம் வாங்குறவங்க கூட நான் பழகிருக்கேன் பாருங்க. எப்போ பார்த்தாலும் மெயில் வந்துருச்சான்னுவான், டீம் லீடர் கால் பண்ணிட்டாரான்னுவான், அப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகலன்னுவான், நைட்டும் பகலும் வேலை செய்வான். இவன் இந்தியாவில் இருப்பான், அங்க ஆஸ்திரேலியாவில் ப்ராஜெக்ட் இருக்கும், அமெரிக்காவில் ப்ராஜெக்ட் இருக்கும், யூரோப்ல ப்ராஜெக்ட் இருக்கும். அவன் என்னைக்காவது ஒரு ஜூம் கால் போடுவான். அப்ப இவன் நைட் எல்லாம் முழிச்சு அந்த காலில் உட்கார்ந்து இருக்கணும். என்ன கவர்மெண்ட் எதுக்காக சம்பளம் கொடுக்குறானா? அந்த கம்பெனியையும் அந்த கம்பெனியுடைய திட்டத்தை பற்றுமே ஒரு மனிதன் யோசித்துக் கொண்டிருப்பதுக்கு தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அதை தாண்டி தேவன் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை வைத்திருக்கிறார். உன் நினைவுகளிலே எப்பொழுதுமே உன்னதமானவருடைய மறைவை நீ யோசித்துக் கொண்டிருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை அருமையும் இனிமையுமாய் மாறும். இன்னைக்கு சபை இந்த இடத்துல எல்லாம் வந்து சற்று விலகி போகிறதுனால தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக மாட்டுது, தேவனுடைய பிரசன்னம் வெளியரங்க மாட்டுது. ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா ஆதி திருச்சபையில பாருங்க, அற்புதங்கள்லாம் தொடர்ந்து நிறைவேறி கொண்டிருந்தது. ஏன்னா மக்கள் தேவ பிரசன்னத்திலே தங்கி இருந்தார்கள். ஹல்லேலூயா. முதல்ல நினைவிலே நாம் தேவ பிரசன்னத்திலே நாம் உட்புகுகிறவர்களா இருக்கிறோம். இரண்டாவது, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எப்பொழுதுமே என்ன பண்ணி கொண்டிருக்க வேண்டும்? எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு, ஆசாரியன் காலைதோறும் அது எரியும்படி என்ன பண்ண வேண்டும்? கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து, அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து, அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனி, அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு. இப்போ ஒரு சில பேட்டர்ன் கொடுக்கிறாரு. என்னன்னா, இந்த பலிபீடத்துல எப்பொழுதுமே நெருப்பு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும்? 13ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும்? எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப நம்ம பலிபீடத்தெல்லாம் தேடி போக வேண்டாம். நம்முடைய பலிபீடம் எதுனா நம்முடைய இருதயம் தான். இந்த இருதயம் எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயம் எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். Our hearts are God's altar and it has to be continuously lingering and doing the work for the fellowship of God. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே, அன்றைக்கு லேவியர்கள் எப்படி வேலை செய்தார்களோ அப்படி நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே கொழுந்து வைத்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் உன்னதமான மறைவுக்கு உள்ளே போகிற நேரம். இது எப்படி எரிய வைக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கையும் நம்முடைய வேத வாசிப்பும். It should be a continual process. ஏதோ ஒரு நாள் அவசரத்துக்கு பைபிள் படிச்சேன்னு கிடையாது. எப்படி? நிறைய பேர் நம்ம ஆளுங்க அவசர பைபிள் படிப்பாளர்களா இருக்கிறாங்க. டக்குன்னு பைபிளை திறந்து எங்கேயாவது ஒரு விரலை வச்சு என்ன பண்றது? ஒரு வசனத்தை படிக்கிறது. அப்புறம் சொல்றது, கர்த்தர் அது மூலமா என் கூட பேசினார் பிரதர். அது இரக்கத்தின் அடிப்படையில் பேசினாரு. எப்படி? சரி, இப்ப இன்னைக்கு எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு பேசினார். ஆனா தொடர்ந்து எப்படி நாம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிய வைக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய தொடர்ந்து எச்சியான இந்த ஐக்கிய பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இட்ஸ் கால்ட் ஃபெலோஷிப் ஆஃபரிங். ஐக்கிய பலி. எல்லாரும் சொல்லுங்க, ஐக்கிய பலி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஐக்கிய பலி என்றால் நானும் தேவனும் தொடர்ந்து நல்ல உறவிலே இருக்கிறேன் என்பதற்கு நான் அக்கினியை தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும்? எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் கேட்கிற கேள்வி, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன் பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப ஜெபம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். எப்படி? என்னைக்கு ஒருத்தன் பழைய காலத்தை போய் டச் பண்றானோ அப்ப நிகழ்காலம் எங்கேயோ பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி நான் நிறைய ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன்னா எதிர்காலத்தை நல்லா பண்ணலான்னு இருக்கானோ இல்லையா, நிகழ்காலம் எப்படி இருக்குது? பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு தேவன் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார், நம்முடைய பலிபீடங்களிலே தொடர்ந்து அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதா. இஸ் our prayer life is evoking God in our life. நம்முடைய ஜெப நேரம், நம்முடைய ஆராதனை நேரம், நாம் அந்நிய பாஷையில தேவனோடு தனியா இருந்து ஜெபிக்கிற நேரம். பாருங்க, அந்நிய பாஷை ஒரு அற்புதமான பாஷை. ஆனா அதை எல்லாரும் ஒன்னு சேரும் பொழுதுதான் பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவனோ அதை தனிப்பட்ட ரீதியாக நாம் அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று பக்தி விருத்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வெளியில வந்து பேசுறதை விட தனிப்பட்ட ஜெப நேரங்களிலே அதிகமான ஆவியானவருடைய பாஷை என்ன பண்ணணும்? பேச வேண்டும். இதை தான் நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து நம்முடைய அக்கினி எரியும் என்றால் நாம் அப்பொழுது தேவ பிரசன்னத்தில் என்ன பண்ணுவோம்? உள்ளே உட்புகுகிறவர்களாய் மாறுவோம். we will enter into the secret place. பாருங்க, தேவனை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அவரை எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். மனுஷனை வேணா எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். ஆனா தேவனை கண்டுபிடிக்கணும்னா அதற்கு சில வரைமுறைகளுக்கு உட்பட்டால் தான் தேவனை நாம் என்ன பண்ண முடியும்? அணுக முடியும், அடைய முடியும், அவரை அனுபவிக்க முடியும். நீங்கள் எல்லா பரிசுத்தவான்கிட்டே போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஐக்கிய பலியினாலதான் தேவ பிரசன்னம் பூமியிலே மிகுதியாய் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. It's your prayer life. It's your prayer life. சங்கீதக்காரன் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 5:3. Psalms 5:3. ஓகே. கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே. காலையில் என் சத்தத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் காலையிலே அவரை போய் கூப்பிடுறான், அப்பதான் சொல்ல முடியும். காலையில என் சத்தத்தை என்ன பண்ணும்? கேளு. ஹல்லேலூயா. He has a pattern of calling unto God. காலையிலே என் சத்தத்தை கேளும். வாசிங்க. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காத்திருப்பேன். இதை விட ஒரு பெஸ்ட் வசனம் எங்கேயும் எனக்கு தெரியல. காலையிலே ஆயத்தமாகி வந்து என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன். பாருங்க, கர்த்தரை சந்திக்கணும்னா கொஞ்சம் காத்திருக்கிறவனால தான் சந்திக்க முடியும். நீங்க முதலமைச்சரை சந்திக்க போகணும்னா, இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களை சந்திக்க போகணும்னா என்ன பேட்டர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். 12 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்னு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு போகணும். 1 hour நீங்க யாருக்கிட்டையும் போன் பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. அங்க போய் சும்மா உட்காந்துருக்கணும். எப்படி? நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு முதலமைச்சரை சந்திக்க போகணும்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். 1 hour நீங்க அந்த ரூம்ல இருக்கிறப்ப போன் யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. அந்த 1 hour முடிஞ்ச உடனே அவங்க உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. எப்படி முதலமைச்சர்கிட்ட போய் நிற்கும் பொழுது நீங்க எப்படி பேசணும், அவங்க சொல்றதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும், எவ்வளவு தூரத்துல நிக்கணும், போட்டோக்கு எப்படி போஸ் கொடுக்கணும், ஒரு 1/2 hour கிளாஸ். அதுக்கப்புறம் 1/2 hour மறுபடியும் நீங்க சும்மா உட்காந்துருக்கணும். மறுபடியும் என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்துடணும். அதுக்கப்புறம் தான் உங்களை முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கே இப்படிப்பட்ட புரோட்டோகால் இருக்குது. நீங்க ஒருத்தர் எல்லாம் திடீர்னு போய் என்ன பண்ண முடியாது? சந்திக்க முடியாது. கரெக்டா? இன்றைக்கு நான் சர்வ வல்லவரை பற்றி பேசுகிறேன். உலகத்தை படைத்தவரை குறித்து சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவரை சொல்லுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்து காப்பாற்றி நம்மளையும் நம் சந்ததியும் வாழ வைக்கிறவரை சொல்லி நான் உங்களை கனப்படுத்தும்படியாய் அவரை அழைக்கிறேன். நம்ம எப்படி அவர்கிட்ட போய் காத்திருக்கிறோம்? நம்ம அவசர அவசரமா போறது. எப்படி? கர்த்தாவே வந்திருக்கிறோம்ப்பா, ரொம்ப நிறைய வேலை இருக்குது, நானே லேட்டா எந்திரிச்சிட்டேன், குளிக்கிறதுக்கு பார்த்தா தண்ணி இல்லாம போயிடுச்சு, இப்பதான் வந்திருக்குது, குளிச்சுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு என்ன பண்றது? அவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலி ஒரு 10 சொல்லிட்டு என்ன பண்ணிடுறது? கிளம்பிடுறது. அப்புறம் சொல்றது, கர்த்தாவே நான் உம்மை தேடவில்லையா? கர்த்தர் என்ன சொல்லுவாரு? நீ தேடினா ஆனா நான் கிடைக்கல. எப்படி? நீ தேடின, நான் கிடைக்கல.
இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, காலையில இந்த வசனத்தை எல்லாரும் வேதத்துல திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஏன் சங்கீதக்காரனை வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். வாட் he did, அவன் அப்படி என்ன செய்தான்? இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவன் வாழ்க்கையிலே நடத்தி இருக்கிறான். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி. எப்படி நம்ம நிறைய வேளையில கர்த்தரை சந்திக்கிறதுக்கு எந்த விதமான ஆயத்தமும் கிடையாது. பாருங்க, ஒரு பெரிய ஆளை சந்திக்கணும், உங்க 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 மாவட்டத்தில் இருக்க IAS இல்ல கலெக்டரை சந்திக்கணும்னா அவரை ரோட்ல எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. கரெக்டா இல்லையா? அவரை எங்க சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற இடத்துல சந்திக்க வேண்டும். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஆயத்தமாக என்ன பண்ணும், போகணும். அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போகணும். நான் சும்மா வந்தேயா, அப்படியே போற வழியில உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் வந்தேன்னா, இவர் என்ன பல வண்டிக்காரரா இவரு? கரெக்டா? நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்தாமல் வைத்திருக்கிறோம் வாழ்க்கையில. வேதாகம் தெளிவாய் சொல்லுகிறார், உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு, தொடர்ந்து உன் அக்கினி எரிய வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாகி அவர் பிரசன்னத்திலே வந்து காத்திருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டா ஜெபம்னு நினைக்கிறோம். அது ஜெபம்தான். ஆனா பதில்களை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவ பிரசன்னத்திலே தங்கி இருக்கிறவர்களாய் மாற நம்மை தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. We have to wait in God's presence. தொடர்ந்து அந்த போஜன பலியிலே தேவனுக்கு நாம் மகிமையை கொடுத்து அந்த ஐக்கிய பலியின் மூலமாய் வேதம் வாசிப்பு, காத்திருப்பது, ஜெபம், இவைகளின் மூலமாய் அக்கினி தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எப்படி தேவ பிரசன்னத்தில் மறைவிலே என்டர் ஆகிறது. இந்த வசனம் நான் சங்கீதம் 91:1 வசனத்தை நான் ஒரு மொழியாக்கத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இது ஈஸி டு ரீட் என்ற ஒரு ஆங்கில மொழியாக்கம். ஈஸி டு ரீட் என்ற ஒரு ஆங்கில மொழியாக்கத்திலிருந்து அதை வாசிக்க விரும்புகிறேன். அருமையா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு புரியலன்னு சொல்லி தான் கர்த்தர் 1000 பேரை வச்சு பைபிள் என்ன பண்றார், நமக்கு அந்தந்த காலகட்டங்களை எழுத சொல்றார். Easy to read English version, Psalms 91. If you appreciate and surrender to the ministry of the Holy Spirit in everyday living, you will be covered under the shadows of the Almighty. இன்னொரு முறை வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். If you appreciate and surrender to the ministry of the Holy Spirit in everyday living, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய ஊழியத்துக்கு அதை மிகைப்படுத்தி அதற்கு உன்னை அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால் அப்பொழுது சர்வ வல்லவரின் நிழல் உன் மீது தங்கும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ மூன்றாவதாக ஒவ்வொரு மனிதனும் ஆவியானவருடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். He has to surrender himself to the ministry of the Holy Spirit. ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர். என்றைக்கு ஒரு மனிதன் அதற்கு விட்டு கொடுக்கிறானோ அன்றைக்கு அவன் உன்னதமானவருடைய மறைவுக்கு நேராய் கடந்து செல்வான். இன்னைக்கு ஆவியானவர் கூட இருக்கிறாரு, ஆவியானவர் அபிஷேகம் பண்றாரு, ஆவியானவர் பலப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். ஆனால் நம்மளை வழி நடத்துகிறாரா? Is God leading us? நம்ம இன்னைக்கு சுகம் பெறுவது பாருங்க, இரக்கத்தினால் சுகம் பெறுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுங்க. சுகம் என்பது இரக்கத்தினால் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை சுகப்படுத்துவார், விடுதலையாக்கும், எல்லாமே இரக்கத்துல நடக்குது. ஆனா வழி நடத்துதல் எப்ப கிடைக்க தெரியுமா? நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கிடைக்கிறது. நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை வழி நடத்துகிறவராய் மாறுகிறார். இன்னைக்கு திருச்சபை எழும்பி பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானுடைய ஊழியத்துக்கு ஒவ்வொரு நாளும் தன்னை மனிதன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மறைவிலே போய் தன்னை இணைத்துக் கொள்ள எல்லா வழிகளையும் ஏற்படுத்துகிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் உள்ளே உட்புகிறீர்களோ அன்றைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வருகிறது. ஹல்லேலூயா.
அது எப்படின்னா உங்களை மட்டுமல்ல, உங்கள் கூட இருக்கிறவர்களையும் பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது, உங்கள் ஊழியத்தை பாதுகாக்கிறது, உங்கள் சமுதாயத்தை பாதுகாக்கிறது. அந்த மறைவுக்குள்ளாய் உட்புகிற ஒரு மனிதன் மூலமா தேவன் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். இன்னைக்கு சபை என்னைக்கு அந்த உன்னதமான மறைவுக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்யாத பொழுது தேவனால் பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனால்தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். என் சத்தத்தை கேளுங்கள், உன்னதமானவருடைய மறைவில் தங்குகிறவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமான மறைவில் தங்குகிறவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்க தங்கி கொண்டிருக்கிறோம்? பலருடைய வார்த்தையிலே தங்கி கொண்டிருக்கிறோமா? பலர் கருத்துக்களிலே தங்கி கொண்டிருக்கிறோமா? பல சிந்தனைகள், பல நியூஸ்ல தங்கி கொண்டிருக்கிறோமா? நியூஸ் கேட்கிறது ரொம்ப நல்லது, ஆனா அதிலேயே உங்க மனதை தங்க வைத்து விடாதீர்கள். சிலரோடு பேசுவது பழகுவது நல்லது, ஆனால் மனிதர்களோட உங்கள் நேரத்தை செலவு செய்து உங்கள் வாழ்க்கையை முடித்து விடாதிருங்கள். உன்னதமானவருடைய மறைவுக்கு நேராய் ஒரு மனிதன் தன்னை உட்புகுத்தி கொள்ளும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான காரியங்களை, யாரும் செய்ய முடியாத காரியங்களை அவனுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த உன்னதமானவருடைய மறைவை நாங்கள் அதை அலட்சியப்படுத்தி, அதை நாங்கள் கௌரவப்படுத்தாமல், அதை நாங்கள் சரியாய் இயக்காமல் இருப்போம் என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தாவே, இந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நாங்கள் எங்களை உட்புகுத்தி கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எப்பயுமே எங்களுடைய சிந்தனைகளிலே உம்மை வைத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. எப்பொழுதுமே ஜெபமும் ஆராதனையோ வேத வாசிப்பிலும் தரித்திருக்க கிருபை செய்வீராக. எப்பொழுதுமே ஆவியானவருடைய அந்த ஊழியத்திற்கு எங்களை கொடுக்க கிருபை செய்வீராக. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம்.